சித்திரை திருவிழாவுக்கு வந்தேன் இந்த ஊருக்கு. எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்த்து குஜாலமா மாமா மாமான்னு சிரிச்சுதுங்க. ஆனால் இந்த சித்திரை திருவிழாவுக்கு வரும்போது முடி நச்சு போய்க்குதுன்னு எல்லாம் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுங்க. இந்த முடிக்கு ஒரு வழி பண்ணணும், பாட்டு பாடணும். இளமை திரும்புதே இளமை திரும்புதே அப்படின்னு பாட்டு பாடணும். அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணுறது, என்ன வழி பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. கடவுளே எனக்கு ஒரு வழி காட்டு. ரசகுல்லா அண்ணன் தெரியலடா, சின்ன வயசுலயே முடியல நச்சு போச்சுடா, ரொம்ப கஷ்டமாகுதுடா. யோ சொல்லும் போதே ஒரு நாள் 10 வாட்டி டீ குடிச்சா பித்த நிறையா. நீ சொல்லாதடா, சத்த நிறையா. உன் தள்ளி அதிகமா நச்சு முடியுது. வா கடவுளே எனக்கு ஒரு வழி தானே காட்ட சொன்னேன், வழியில போற நாய்ங்களெல்லாம் காட்டுறிய. நாங்க நாய்ங்களா? அது ஊருக்கு ஏத்த ஓனை, நீ சொல்லாத. தக்காளி தகராதாயிடும். என்னப்பா தப்படி பேசுற? நான் ஊரையும் கெடுக்கல ஓட்டையும் கெடுக்கல. யோ தெரியாதனமா ஒரு 4 கிழவிங்களுக்கு எடுத்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன்டா வெக்க பண்ணா? அதுக்கு அவளுங்க தான் வெக்க பண்ணோம். மறுநாள் காலையில எங்க ஓட்டாண்டு வந்து நிக்கிறாளுங்க. ஜில்கானா சிலுவண்டு முஞ்சிய சிலுமிசம் பண்ணிட்டு ஜில்கானாவா ஜெயிலுக்கு போயிடுவேன். ஜெயிலுக்கு போறதா? அது நான் ஏற்கனவே போயிட்டேன்டா. போனால பயம் இருக்குதா? நிறுத்துடா, அங்கேயும் போய் நான் சும்மா இல்ல, மாடர்ன் பைய வளைச்சு போட்டுட்டல, குஜாலமா இருந்தல. ஆம்பளை கூட குஜாலமா இருந்தா ரசகுல்லா ஓடுற ஆம்பளே. எதுக்குடா இவனுங்க ஓடுறானுங்க? வாடனை கரெக்ட் பண்ண, அவன் வச்சிருந்த சருக்கு அவன் வச்சிருந்த பீடியெல்லாம் வாங்கி பிடிச்சிட்டு குஜாலமா இருந்தேன்னு சொன்னேன். இதுக்கு போய் இந்த ஓட்டம் வர்றானுங்க அதிகார பசங்க. முதல்ல இந்த முடிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்போம். எங்க காட்டு வைக்கிட்டு வர காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணி தானே வைக்க சொன்னேன். மூஞ்சி சொரிங்கிச்சு, முடி நெரிச்சிச்சு, நீ வேற கல்யாணம் பண்ணி கண்ணாது பண்ணி சொல்ற. எவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா இந்த மாரி இருந்தா? அதுக்கு நான் என்ன பண்றது? என் வயசு 28, உனக்கே தெரியாதாடா? ஆமா அது எனக்கு தெரியும், ஆனா ஊர்ல பாக்குறவனுங்களுக்கு தெரியுமா? இங்க அதிசய பயன் ஒண்ணு குடுக்குறாங்களாம், அதை குத்தா முடியலாம் அப்படி கரு கரு கருன்னு ஆயிடுதான், மூஞ்சிலாம் அப்படி பல பல பலன்னு ஆயிடுதான். வா அதை போய் நம்ம வாங்கிடுவோம். நீ சாப்பிட்ற போற, அதை வாங்கி என்கிட்ட கொடு, நான் சாப்பிட்டு அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது மூஞ்சிக்கு பழமா? பரலோகம் போக வேண்டிய வயசுல பழம் கேக்குது அவனுக்கு. நான் வாங்கி சாப்பிட்டணும். வாக்கா சீக்கிரம் போய் வாங்கிடுவோம். நீங்க போறீங்களா? உங்களுக்கு முன்னாடி நான் வரேன். வாங்க வாங்க, அதிசய அண்ணாச்சி பழம் தானே வாங்க வந்தீங்க, வாங்க. ஆமா, மாமரத்துல காய்ச்ச அதிசய அண்ணாச்சி பழம் ஒண்ணு வந்து எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ரூபாய். இந்த வருஷத்துல இதே ஒண்ணு தான் காய்க்கும், வேற எதுவுமே காய்க்காது. இதோட அடுத்த வருஷம் தான் காய்க்கும். இதை சாப்பிட்டீங்கன்னா போதும், முடியெல்லாம் கருங்கருன்னு ஆயிடும், மூஞ்சிலாம் வெளுத்த மூஞ்சிலாம் நல்லா அழகாயிடும், சுருக்கெல்லாம் போயிடும். சீக்கிரமா நீங்க ஹீரோனி ஆயிடலாம், இல்ல ஹீரோவாயிடலாம். ஹீரோனியா வாங்கி தடா தம்பி. இரு, அவசரப்படாத, வாங்கி. எவ்வளோப்பா அது? அது எவ்வளோப்பா? மறுபடியும் கேட்கலாம் பாரு. எப்பா இப்பதானே சொன்ன 2 லட்சம். ஏம்மா 2 லட்சத்துக்கு மூக்காலாயிரம் தெரியல, 10 லட்சம் பட்டுன்னு கிட்ட நான் தரேன். 10 லட்சமா? ஏக்கா என்னடா எக்கா சொக்கான்னு எவ்வளோ இருந்தாலும் வாங்குடா. அப்படியா சொல்ற? வாங்குறேன் வாங்குறேன். தென்னை தோப்புல உனக்கு பங்குக்குது இல்ல, அதை வச்சு வாங்க. இவங்க எடுக்கிறான், வாங்க முடியாது நான் நினைச்சேன். என்னால 50 லட்சம் அப்படியே குத்துறேன் அந்த பாயத்தை. 50 லட்சமா? இப்ப செக்கா கொடுக்குறீங்களா கேஷா கொடுக்குறீங்களா? 50 லட்சம் அப்படியே ஆமை மாதிரி வாய் திறந்துன்னு போதுங்களே. அந்த 50 லட்சம் உங்களுக்கு தேவையாமா? நான் 75 லட்சம் தரேன். பிச்சைக்காரா கம்முனரா, 75 லட்சம் தரேன். அந்த தங்கத்தை என்கிட்ட குத்துருங்க, அதை சாப்பிட்டு நான் தகன்னு மின்னுவேன். பொண்ணுங்கெல்லாம் என்ன தள்ளிக்கின்னு போவோம். போகண்டா போவோம், போலீஸ் தான் ஒன்று தள்ளின்னு போவோம். மொதல் வாங்க வேண்டியது நாங்கள். ஏங்க யாருன்னா ஒருத்தவங்க குத்துலாம், எதுக்கு சண்டை? கம்மு நிறி, இந்த பழத்தை வச்சுதான் லட்சம் கணக்கில் சம்பாதிக்க போறோம். ஏம்பா யாருக்கு வேணுமோ, யார் அதிகமாக கேட்குறீங்களோ அவங்களுக்கு தான். இதுக்கப்புறம் பழுக்குமா பழுக்காதானே தெரில. மரம் வேற ஒரு பட்டு போன அவ்வளோக்குது. இல்லைன்னா நாமளே சாப்பிட்டுலாமேடி. எதுக்கு நம்ம லட்சம்? இதை சாப்பிட்டு நம்ம நல்லா இளமையாகவே இருப்போம். என்ன சொல்கிறீங்க? ஏம்பா என்னப்பா வாங்க வந்தவங்கிட்டே தகராறு பண்ணிக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட போகிறேன்றீங்க. கேள்வி ஓரமா போ. நான் கையில் எனக்கு 28 வயசு தான் ஆகுது. என்னடா ஒரே சத்தமா இருக்கு? ஆமாண்டா ரசகுல்லா, காட்டுக்கா ஒதுகான்னு வந்தா கல்யாணி பசங்க இங்கேயும் கலாட்டா பண்ணினுங்கிறாங்க. டேய் என்னடா பண்ணினுங்கிறீங்க? இவனுங்களா? டேய்
இங்க எதுக்குடா வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் இங்க நடக்கல. கிளம்புங்க கிளம்புங்க. டேய் நம்ம எதுவுமே கேட்கல. ஆமா ஆமா சமாளிச்சுனுறா. இங்க ஏதோ நடக்குது. ஆமாண்டா மாப்பிள்ள. அவர் சும்மா சொல்றாருப்பா. இதை பாருங்க, இது மாங்காய் மரத்துல காய்ச்ச அதிசய அன்னாச்சி பழம். இது சாப்பிட்டீங்கன்னா வயசானவங்களாம் சின்ன பையன் மாதிரி தெரியலாம். சுரின் பழம் தோல்லாம் மென்மையா இருக்கும், அழகா கலர் ஆயிடுவீங்க. அவங்களாம் 75 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு வேணுமா நீங்க கேளுங்க. யாரு அதிகமா கேக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அதிசய பழம் வேணும்ன்றவங்க வாங்கிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஏலத்துல விட்டுருவோம். கிடைக்காத வருஷத்துக்கு ஒரு பழம் தான். அது கூட எங்க மரம் பட்டு போற போல இருக்குது. காய்க்குமானு தெரியல மாங்காய் மரம். முடியல கருங்கருன்னு ஆயிடுமா? மாப்பிள போறா. என்னையாடா போட்டு அம்மட்டு தூக்கி போறா. ஏமா 80 லட்சம். 80 லட்சமா? டேய் திருப்பி வந்து எனக்கு இடைஞ்சல் பண்றதுக்கு வந்துக்கிறீங்களா? ஏமா 1 கோடிமா? 1 கோடியா? நீ ஏன்டா வாயை பொழக்கிற? 1 கோடி 5 லட்சம். ஏண்டா நம்ம 500 ரூபாய்க்கு சிங்கடினா 1 கோடி 5 லட்சம் எப்படிரா? ஏன் நீ 80 லட்சம் கேட்கும்போது நான் 1 கோடி கேட்கக்கூடாதா? நான் கேட்பேன்டா. எங்க நம்ம 4 பேர் தான் நினைச்சேன். இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்து 5 பேர் ஆயிட்டானுங்க. இவங்க 2 பேரே பாரு விலையை ஏற்றி விட்டுறானுங்க. இது வரைக்கும் நம்ம லட்சாதிபதி, இனிமேட்டுக்கு கோடீஸ்வரங்க. ஜாலி. கேளுங்க கேளுங்க. ஏம்பா நீ ஏம்பா கம்முனுக்குற? உங்க அக்காவுக்கு கேட்க வந்தே, கேட்காம கம்முனுக்குற பாரு. இப்ப 1 கோடியே 5 லட்சம் போகுது. உனக்கு வேணுமா வேணாமா? இல்ல அவங்க கிட்ட ஏன்டா கம்முனுக்குற? கேள்றா. உன்னை அசிங்கமா கேட்பான். கம்முன்னு இரு. 2 லட்சம் ரூபாய் பாயத்தை இவனுங்க வேற 1 கோடி ரூபாய் வரைக்கும் வெளிச்சு போய் விட்டுக்கிறானுங்க. யோ கொஞ்சம் இங்க வாங்கய்யா, பேசிடுவோம். டேய் உங்களை வேற தனியா கூப்பிடுவாங்களா? வாங்கடா கட்டி. டபர் மொத்தமா சேர்த்து 1.5 கோடிக்கு நம்ம பேசிடுவோம். ஆளுக்கு 50 லட்சம் 50 லட்சம் போட்டு வாங்கிடுவோம். எல்லாம் சரி சகமா பாயத்தை பிரிச்சு எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? டேய் கரெக்டா தான்டா சொல்றான். பாரு அந்த பயத்தை நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உங்க 2 பேருக்கு கிடைக்காது. நீங்க வாங்கிட்டா எனக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் இவன் வாங்கிட்டானா நம்ம 2 பேருக்கு கிடைக்காது. மொத்தமா வாங்கி கூறு போட்டுலாம். என் பங்குண்டா. ஏக்கா குடுக்கா அண்ணாக்கா கையிலே வச்சுங்கடா. இந்தாப்பா இதுல 50 லட்சம் இருக்குது. இதே வச்சுக்கோ. 1 கோடி கோழி பையில இருக்குது, 50 லட்சம் மேல இருக்குது. அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த பழத்தை கொடுத்துருங்க. யாருன்னா ரைடு கீடு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, 1.5 கோடி தூக்கின்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. குடு குடு குடுங்க. இந்தாங்க பார்த்து அடிச்சுக்காம பங்கு போட்டு சாப்பிடுங்க. ஆமா இந்த பாருங்க, நல்லா சாப்பிட்டு இளமையோடு இருங்க. சரி பாடி பாடி போலாம். இப்படி கொடுங்க இப்படி கொடுங்க. இந்த பாரு எனக்கு தான் வயசு அதிகமாகுது. நான் ஒரு 3/4 பாகம் எடுத்துக்கிறேன். 1/4 பாகத்தை உங்ககிட்ட தரேன். நீங்க 3 பேர் பிரிச்சு எடுத்துங்க. யோ முன்ன முடியோ எங்க அக்காவுக்கு தான் பாரு தலைலாம் நச்சு போய்க்குது. எங்க அக்காவுக்கு தான் வயசு அதிகமாகுது. நான் 1/4 பாகம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இவனுக்கு ஆளு உங்களுக்கு ஆளு எடுத்துட்டுமா? இவங்க நம்மளுக்கு புல்லா போட பாக்குறாங்க. யோ நானும் ஸ்கூலே முடியலையே, அதுக்கெல்லாம் பாரியா நடிச்சு முடி மீசெல்லாம் வந்துச்சு எனக்கு. நான் உங்களுக்கு காலு முச்சிடலாம். டேய் இந்த பாரு அடிச்சு உங்களை முடிச்சிடுவேன். இப்போ ஜெயில வாடனையே கரெக்ட் பண்ணி குஜாலா இருந்த வேணான்னு என்னை பத்தி தெரியல உங்களுக்கு. யோ நீ வாடன்னா கரெக்ட் பண்ணிக்க, இல்லை வயல போறோம்னா கரெக்ட் பண்ணிக்க. நீ யாரை வேணா கரெக்ட் பண்ணிக்க. முதல்ல இதை கூடு காசு குத்தா மாதிரி சரி பாகமா போட்டு பிரிச்சு எடுத்துக்குவோம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீ சொன்னதம்மா கட்ட அதே மாதிரி பிரிப்பா. யாரை தேடி போறப்பா? அப்பா அம்மா காணு, இங்கதான் ஒரு பழத்தை கொடுத்தேன். எந்த பழம்? இந்த பழத்தை தானே கேக்குறா. இந்த பழத்தை 1.5 கோடி ரூபாய் குத்து வாங்கிட்டோம். சாப்பிட்டா நம்மளுக்கு நடிச்ச முடி வராது தெரியுமா? அதே இந்த பழம் 1.5 கோடியா? விளம்ப திரும்புமா குடியா? இது தெருக்குடி குப்பையில இருந்தது. நான் தான் மாட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். பைத்தியம் பைத்தியம் பைத்தியமா? தெருக்கோடி குப்பில இருந்தா இடியாடா நம்ம 1.5 கோடி குத்து வாங்கணும்.